இங்க ஒரு பாட்டி கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா, வீட்டு வாசல்ல வந்து ஏதோ ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருப்பா. பார்க்கறதுக்கு திரு திருன்ட்டு வேற முழிச்சிட்டே இருக்கிறா. பேக் வேற தூக்கி வச்சுக்கிட்டு குடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை நம்ம கடைக்கு போயிருந்த டைம்ல வீட்ல இருந்து ஏதாச்சும் பொருள திருடி வச்சிருக்காளோ அப்படின்ட்டு பேக்க புடுங்குறப்போ வந்து தெரியாத்தனமா அந்த பேக இப்படி தூக்கி கீழ போட்டுருவாங்க. அந்த பொண்ணு பேகுக்குள்ள வந்து அவங்க அம்மா இறந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவோட சாம்பல் தான் வச்சிருந்திருப்பா. சாம்பலுக்கு மேல வந்து அவங்க அம்மாவோட பேர் தான் எழுதியிருக்கும். அதுக்கப்புறமா தான் தெரிய வரும். இப்ப இந்த பாட்டி வந்து ரொம்ப நாளா அவங்களோட பொண்ணு வந்து வீட்டு விட்டு வெளியே ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பா. அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா எவ்வளவு தேடியும் அவங்களோட பொண்ணு வந்து கிடைச்சிருக்கவே மாட்டாங்க. பல வருஷங்களுக்கு அப்புறமா இப்பதான் அவங்களோட பேர குழந்தைய பாக்குறாங்க. உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறப்போ, எங்க அம்மா இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்து போனாங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி தான் உங்க பாட்டி இருக்காங்க, அங்க போயிடு அப்படின்னு சொல்லி அட்ரஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லியிருப்பா. அதோட மட்டும் இல்லாம இப்ப இந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு சின்ன குட்டி தங்கச்சியும் இருக்கிறா. நம்மளோட பொண்ணும் இறந்து போயிட்டா, வயசான காலத்துல நம்மளும் தனியா தான் இருக்கோம், அதனால நம்மளோட பேர குழந்தைங்களை நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இவங்க தான் எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. இப்ப இவங்களோட 2 பேர பசங்கள சின்ன பொண்ணு வந்து ரொம்ப குட்டி குழந்தை தான். ஆனா டைப்பர் வாங்குறதுக்கு கூட அவங்க கிட்ட காசு இருக்காது. அதனால குழந்தைக்கு ரொம்ப ரேஷஸ் வந்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு பாலும் வந்துட்டு அவங்களுக்கு இல்ல. அதெல்லாம் வாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட காசு இருக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர்ல இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க. ஃப்ரீயாவே நிறைய மில்க் சாம்பிள்ஸ்லாம் இருக்கும். அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அடுத்ததான் குழந்தைங்களுக்கு வாங்குற டைப்பர்ல ஒரு பெரிய பாக்கெட் கூடவே வந்து ஒரு குட்டி பாக்கெட் ஃப்ரீயா போட்டிருக்கும். அந்த பெரிய பாக்கெட்டை வாங்கிடுவாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா அந்த குட்டி பாக்கெட்டை இவங்க வச்சுக்கிட்டு பெரிய பாக்கெட் வந்து இது எனக்கு வேண்டாம், நான் வேற வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. எப்பவுமே ஃப்ரீயா ஏதாச்சும் சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பில்லுல ஆட் ஆகாது. அதனால இப்ப இவங்க வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரீ சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நாளாவே இப்ப இந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம தான் போயிருக்கும். அதனால ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அல்சைமர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 குழந்தைங்களை இனிமேல் நம்மளால பாத்துக்க முடியாது அப்படின்றதுக்காக இப்ப இவங்க போயிட்டு ஊர் தலைவர்கிட்ட இந்த 2 குழந்தைங்களையும் யாராச்சும் தத்தெடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முதல்ல குட்டி குழந்தைய வந்து யாராச்சும் தத்தெடுத்துக்க ட்ரை பண்ணுங்க, ஏன்னா அவ தான் கை குழந்தையா இருக்கா, என்னால பாத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு பெரிய டாக்டர் குடும்பம் வந்துட்டு அந்த குழந்தைய எடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு பாப்பா, இப்ப நம்ம கூட இருந்து நம்மளோட தங்கச்சி கஷ்டப்படுறதுக்கு பதிலா அந்த டாக்டர் குடும்பத்துல போயிட்டு அவளாச்சும் நல்லா சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்ட்டு அந்த பொண்ணு அப்படியே விட்டுருவா. இருக்க இப்ப இந்த பாட்டியோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் இப்ப இவங்களும் அவங்களோட பேத்தியை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ டேபிள் எல்லாம் தூக்கி போட்டு உடச்சி சாப்பாட்டெல்லாம் கீழே தள்ளி விட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட தங்கச்சி வந்து நீயே கொடுத்து அனுப்பிடுவ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குழந்தைய என்னமோ கொடுத்து அனுப்பிச்சது இவங்க தான். ஆனா இப்ப இவங்க கிட்ட எதுவும் அந்த பொண்ணால பேசவும் முடியல. அதனால அவளும் வந்து அப்படியே சைலண்டா தான் இருந்துருவா. இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த பெரிய பொண்ணு இருந்தாலும் அவளையும் வந்து தத்தெடுத்துட்டு போயிடுவாங்க. தத்தெடுத்தவங்க வந்து அந்த பொண்ணு நல்லா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஃபாரினுக்கு கிளம்ப போறாங்க. ஃபாரின் போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை நம்மளோட பாட்டியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்து ஊருக்கு போயிருப்பா. பாட்டி அங்கதான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. போய் மீட் பண்ணதுல இருந்து இந்த பொண்ணோட கண்ணுல இருந்து தண்ணி நிக்கவே இல்லை. ஏன்னா பாட்டிக்கு வந்து இந்த பொண்ணு யாரு அப்படின்ட்டு ஒரு துளி கூட ஞாபகம் இல்லை. யாரு நீ, எதுக்காக வந்து அழுதுட்டு இருக்க அப்படின்ட்டு இந்த பாட்டி வந்து ஏதோ புதுசா இந்த பொண்ணு இன்னைக்குதான் பாக்குற மாதிரி கேட்பாங்க. என் பாட்டி திரும்பி என்கிட்ட வரவே முடியாத அளவுக்கு ரொம்ப தூரமா போயிட்டாங்க அப்படின்ட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருப்பா. அவங்கள பத்தி தான் அந்த பொண்ணு சொல்றா அப்படின்ட்டு கூட தெரியாம அந்த பாட்டி அந்த பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க.